Hi, all. Welcome back to our session. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுத போகிறோமா. ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருக்கும். மேக்ஸ் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணலாம், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பர் சீரிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ரீசனிங் அப்படிங்கிறப்போ அதுக்கும் ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சரி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது இப்போயுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. எதை தான் அட்டன் பண்ணுறது? சரி, ஆர்சி அட்டன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு சில அசம்ஷன் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக எந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க, எந்த ட்ரெண்டில் கேட்டுட்ருக்காங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி அட்டன் பண்ணால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யலாம், இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து என்ன, எப்படி போய்கிட்டு இருக்கு, எந்த ட்ரெண்டில் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எந்த ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. பாஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா ஆர்சி, ஃபில்லர்ஸ், க்ளாஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், பேராஜம்பிள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் ஸ்வாப், ரிப்ளேஸ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்பெல்ட் வேர்ட், இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாபிக்ஸ் கேட்குறாங்க. மீன்ஸ் இது ஒரு தனி கேட்டகரி, இதை நம்ம தனியாக என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக நமக்கு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் எனக்கு எப்படி இருக்குது, மாட்ரேட் டு டிஃபிகல்ட் கூட கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் இன் ரேஞ்ச் பிட்வீன் ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் 5 இயர்ஸை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறப்போ எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸ்வலாகவே ஆர்சி எப்படி கேட்குறாங்க, 8 to 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எனக்கு ஆர்சிலேயே என்ன பண்ணிடுறாங்க, கவர் பண்ணிடுறாங்க ஒரு பேசேஜில். சரிங்களா? கிளாஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 4 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு 3 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பேராஜம்பிள்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட் வந்து எனக்கு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸாவது கேட்டுருவாங்க. ஸோ 3 to 6 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம். வேர்ட் ஸ்வாப், ஃப்ரேசல் ரிப்ளேஸ்மெண்ட், ஆட் ஒன் அவுட், கனெக்டர்ஸ், இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸாவது எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டில் தான் எனக்கு கேட்டுட்ருக்காங்க பாஸ்ட் 5 இயர்ஸாக. அண்ட் பர்டிகுலராக எனக்கு ஷிஃப்ட் வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி பார்க்குறப்போ இங்கிலீஷில் குட் அட்டெம்ப்ட் தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 23 ஒரு 26 கொஸ்டின்ஸாவது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி மெயின்ஸ் இட்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி அது ஒரு தனி கேட்டகரி, நம்ம தனியாகவே பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கிராமர் டாபிக்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிராமர் டாபிக்ஸ் சூஸ் பண்ணுறப்போ லைக் எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா இதெல்லாமே என்ன உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ வித் ஆர்சி அப்படின்னா யூ ஷுட் ரீட் த என்டையர் பேசேஜ் அண்ட் தென் யூ வில் சால்வ் த கொஸ்டின்ஸ் ஸோ தட் இட் வில் டெஃபினெட்லி கன்சியூம் யுவர் டைம். சரிங்களா? இன்கேஸ் உங்களோட நல்ல நேரத்துக்கு கிராமர் டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்து நீங்கள் ஆர்சி, பேராஜம்பிள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிராமருக்கு வர்றப்போ டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் யூ ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் கிராமர் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் செக்ஷன் ஸோ தட் யூ கேன் சேவ் plenty ஆஃப் டைம். ஓகேவா? நிறைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமருமே நமக்கு மோஸ்ட்லி எதை வச்சு தான் கேட்க போகிறாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் எஸ்வி பேஸ் பண்ணி வந்துடும், ஒரு கொஸ்டின் டென்ஸை பேஸ் பண்ணி வந்துடும், ஒரு கொஸ்டின் எனக்கு ப்ரிப்போசிஷன் பேஸ் பண்ணி வந்துடும். சரிங்களா? இந்த 3 கான்செப்ட்டுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் செக் ஃபார் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? அண்ட் இஃப் கிளாஸ் பேஸ் பண்ணி ஃபார் ஷூர் எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி சீக்கிரமாக போட்டுடலாம். அடுத்து பேராஜம்பிள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃப்ரேசல் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ இது எனக்கு எப்படி இருக்குது, லாஜிக்கலாக இருக்கும், மீடியம் டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய டாபிக் எரர் ஸ்பாட்டிங். சரிங்களா? அடுத்து ஃபில்லர்ஸ், அடுத்து கிளாஸ் டெஸ்ட், அடுத்து பார்த்தோன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தால் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லை சென்டென்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் ஓகே, ஃப்ரேசல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் ஓகே, அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தோன்னா வேர்ட் ஸ்வாப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
அடுத்து மிஸ்பெல்ட் வேர்ட், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பார்க்கணும், ஆர்சி பார்க்கணும். ஆர்சிக்கு சாலிடாக 7 மினிட்ஸ் ஒதுக்கிக்கோங்க. அடுத்து பேரா ஜம்பிள்ஸ், சரிங்களா? பேரா ஜம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 3 மினிட்ஸாவது நீங்கள் ஒதுக்கிக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் 10 நிமிஷம், கிராமருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம், 7 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 7 மினிட்ஸாவது நீங்கள் கிராமருக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? RCS சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் foremost think you should know the technique is called skimming. There is a technique is called skimming, so that you should read the questions first. ஓகேவா? கொஸ்டின்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வச்சு தான் மேலே நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேபி உங்களுக்கு தோணலாம், இல்லை நான் கொஸ்டினை அந்த கீவேர்ட்ஸை கண்டுபிடிச்சி மேலே நான் தேடுற நேரத்துக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஈஸியாக பேசேஜை ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. பட் அஸ் அ பிகினராக உங்களுக்கு ஸ்கிம்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, ஸ்கிம்மிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருந்தால் மட்டும்தான் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஆர்சியில் அந்த வெக்காப்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், அதே மாதிரி ஃபேக்சுவல் டைரக்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் போகணும். ஏன்னா இன்ஃபரன்ஸ் பேஸ்டு question you should always answer from the author's point of view, so it will take some time. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டினை நீங்கள் லாஸ்ட்டாக போய்க்கலாம், சரிங்களா? ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த ஆர்டர் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி பாருங்கள், டென்ஸ் பாருங்கள், ஆர்டிகல்ஸ் தேவையில்லை, ப்ரிப்போசிஷன் பாருங்கள், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட்லி எனக்கு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரனவுன் பேஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரனவுன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கன்ஜெக்ஷன் ரூல்ஸு, இதுலேயே எனக்கு எல்லா கான்செப்ட்டுமே வந்துடும். இஃப் கிளாஸ் ரூல்ஸ், இதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு கேட்க போகிறது இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில். திருப்ப நான் சொல்கிறேன், எழுதி வேணால் கொடுக்குறேன். இந்த 5 கான்செப்டில் இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கண்டிப்பான முறையில் வரப்போகுது, சரிங்களா? 5 கொஸ்டினில் 3 கொஸ்டினை நீங்கள் வந்து அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த டாபிக்ஸ் போதுமானது, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறது, எந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி, பட் இது எல்லாமே நம்ம கிளாஸ்லேயே என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கே சலிச்சு போகிற அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த ஆர்டரில் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்க போகுது, இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷனாக இருக்க போகுது, சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆர்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம்ல கீழே எத்தனை கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதை தான் இங்கேயே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்மார்ட் அட்டெம்ப்டிங் ஆர்டர், ஸோ ஹவ் யூ ஷுட் அட்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் இந்த கிராமர் டாபிக், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் கிராமர் டாபிக், சரிங்களா? லாஸ்ட்டாக தான் எனக்கு பேரா ஜம்பிள்ஸ். ஆர்சிக்கு நீங்கள் 7 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலுமே மோர் தென் 1.5 மினிட்ஸ் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் 1 நிமிஷம் வரைக்கும் யோசிப்பேன், அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் உட்காந்துருந்தா வேஸ்ட்டு தான், எப்படி ஞாபகம் வர போகிறது இல்லை. அதை என்ன பண்ணிடலாம், நம்ம தூக்கி தூர வச்சிடலாம். ஸோ டெக்னிக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோம் எரர் ஸ்பாட்டிங்னா ஃபஸ்ட்டு அந்த 5 கான்செப்டை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம், அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி அட்டென்ட் பண்ணிடலாம். தட்ஸ் மோர் தென் எனஃப் டு ஸ்கோர் 20+ மார்க்ஸ். புரிஞ்சுதா? அடுத்து கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஷுட் ரீட், தென் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி த கான்செப்ட் இஸ். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் அப்படிங்கிறப்போ யூ கேன் மேட்ச் தி வேர்ட்ஸ் பை யூஸிங் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஆல்சோ பை யூஸிங் யுவர் வெக்காப் ஸ்கில்ஸ், சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு டெக்னிக் தான் எனக்கு, அது ஸ்கிம்மிங் மட்டும்தான். ஸ்கிம்மிங்கை வச்சு மேலே என்ன பண்ண போகிறீங்க, பேசேஜில் இருந்து ஆன்சர்ஸ் எடுக்க போகிறீங்க. இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தோஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தட் மைட் சீம்ஸ் லிட்டில் பிட் டஃப், பட் த்ரூ யுவர் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் யூ கேன் மேக் தட் கொஸ்டின்ஸ் வெரி ஈஸி டு, ஓகேவா? பேரா ஜம்பிள்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கான டெக்னிக் என்ன, இன்ட்ரோடக்ஷன். மோஸ்ட்லி எனக்கு 5 ஸ்டேட்மெண்ட் தான் கேட்க போகிறாங்க, சரிங்களா? நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடலாம், கண்டினியூஷன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அட் லாஸ்ட் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் என்ன பேசியிருக்கிறாங்களோ அதோட கண்டினியூஷன் எனக்கு இங்கே தான் இருக்கும், கரெக்டாக அதை வச்சு பேசிடலாம். அப்போ இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் அஸ் இட் இஸ், முடிஞ்சிச்சா? சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மூலமாக இதையும் நீங்கள் உங்களோட கைக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஓகேவா? அக்யூரசி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். நீங்கள் வந்து என்ன செய்யணும், இங்கிலீஷோட கட் ஆஃப் எனக்கு எப்பயுமே எப்படி தான் இருக்க போகுது, லோவாக தான் இருக்க போகுது இன் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன்
90 80 எல்லாம் கிடையாது, 90% ஆஃப் அக்யூரசி. ஓகேவா? 90 to 95% அக்யூரசி இருந்துச்சுன்னா நீங்கள் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா கூட அது 20+ மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ கிளரிக்கல் அப்படிங்கிறதுனால யூ ஷுட் ட்ரை டு அட்டன் அட்லீஸ்ட் 23. ஓகேவா? 20 to 23 கொஸ்டின்ஸாவது அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்க போகுது நமக்கு. இங்கிலீஷ்க்கு கை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீடிங் ஸ்கில்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். ஸோ ரீடிங் ஸ்கில்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் வேர் யூ கேன் டெவலப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர் இஸ் த ஒன்லி சோர்ஸ். டெய்லி எல்லாருமே நியூஸ் பேப்பர் வாங்க தான் செய்கிறீங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மெயின்ஸ் லெவலில் தூக்கி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. பட் யூ ஷுட் ஃபாலோ தோஸ் ஸ்டெப்ஸ் தட் ஐ மென்ஷன்ட். ஓகேவா? நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு கான்செப்டாக இருக்கும். ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. 30க்கு 30 எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டம். பட் அந்த 30க்கு 25 எடுக்கிறதோ 26 எடுக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளோட டார்கெட் 26 27 தான். சரிங்களா? மெயின்ஸாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், 35 25+ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.